வாட் இஸ் ரியல் ஃபெமினிசம்? என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய விஷயங்களை நான் எப்படி பார்க்குறேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து மொழியும் மௌனமும் அப்படிங்கிறதுல பார்த்துட்டு வரலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபெமினிசம் அப்படிங்கிறது. கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட வந்து ஃபெமினிசம்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, என்னோட புரிதல் வந்து எப்படியா இருந்துச்சுன்னா, ஒரு ஆடை சுதந்திரம், தன்னோட வேலை என்ன அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறதா இருக்கட்டும், தன்னோட லைஃப் என்ன அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கிங் லைஃப் ஸ்டைலில் தான் ஒரு ஃபெமினிசம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் தட் இஸ் நாட் ஆக்சுவல் ஃபெமினிசம்னு எனக்கு இப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவில் தோணுது. அக்கார்டிங் டு மீ என்ன ஃபெமினிசம்னா, ஒரு பொண்ணு தன்னோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை, இன்னர் டிவைன் எனர்ஜியை ரியலைஸ் பண்ணி தனக்காகவும் தன்னோட ஃபேமிலிக்காகவும் இந்த சொசைட்டிக்காகவும் ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா தட் இஸ் வாட் ஆக்சுவல் ஃபெமினிசம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, திராவிடமும் பெரியாரும் வந்ததுக்கப்புறமா தான் வந்து ஃபெமினிசம் வந்து உண்மையாக வந்திருக்கு, பெண்களுக்கான விடுதலை அப்போ தான் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேலு நாச்சியார் அவர்கள் நம்ம உதாரணமாக எடுத்துட்டோன்னா, அவங்க வந்து ஆங்கிலேயருக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போர் பண்ணி வாள் எடுத்துகிட்டு போனதுக்கான காரணம் பெரியாரும் திராவிட சித்தாந்தமா இல்லை அவங்களுக்குள்ளே இருந்த அவங்களோட இன்னர் எனர்ஜியும் இன்னர் தாட்ஸுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். தன்னோட தேசத்தை காப்பாற்றணும், தன்னோட மக்களை காப்பாற்றணும்னு களத்தில் போய் இறங்கி நின்ன வேலு நாச்சியார் அவர்கள். ஸோ அதுதான் உண்மையான ஃபெமினிசம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரியாரும் அதாவது ஈவே ராமசாமி அவர்களும் பாரதியார் அவர்களும் வந்து ஒரே காலகட்டத்தில் இருந்த தலைவர்கள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான பெரியார் யார், உண்மையான பெண் விடுதலை போராட்டத்துக்காக பாடுபட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாரதியார் மட்டும்தான். ஏன்னா எது உனக்கு பிடிக்கலையோ அதை உமிழ்ந்து தள்ளிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடியிருக்காரு. நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை. அந்த காலத்துலலாம் நீ குமிஞ்ச தலை நிமிராமல் நடக்கணும்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வைன்னு சொல்லி புதுமை பெண்ணுக்கான, அதாவது உண்மையான ஃபெமினிசத்தை பற்றி பேசின பாடின நம்மளோட பாரதியார் தான் பெரியார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈவே ராமசாமி அவர்கள் வந்து ஒரு பெண்ணோட பிரபஞ்ச சக்தியை நம்ம பார்க்குறோம். பெண்ணுக்கிட்ட இருக்கிற ஒரு பெண்ணியம் என்ன அப்படின்னா ஒரு தாய்மையான உணர்வு தான், அந்த கர்ப்பப்பை தான். அந்த கர்ப்பப்பை எடுத்து வெளியேற வச்சுட்டா பெண்ணுக்கு வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் ஆயிடுவாங்களா, இல்லை பெண்ணுக்கான ஈக்குவலான ரைட்ஸ் கிடைச்சிருமா? இது என்ன சித்தாந்தம் அப்படின்னு எனக்கு தெரியல. பகுத்தறிஞ்சு பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க திராவிடத்தில். அதே மாதிரி நம்ம பகுத்தறிஞ்சு பார்க்கணும் உண்மையான ஃபெமினிசம்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் சும்மா கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் வந்தோனாலே ஏகப்பட்ட ரெஸ்டோபார்ஸ், நம்மளுடைய டோட்டல் லைஃப் ஸ்டைல்ஸே மாறிட்டு இருக்கு. இதுதான் ஃபெமினிசம்னு ஒரு பொய்யான பிம்பத்தை கொடுத்து பெண்கள் வந்து உண்மையான தன்னோட எனர்ஜியும் தன்னோட சொசைட்டிக்காகவும் வீட்டுக்காகவும் பண்ணுற வேண்டிய எனர்ஜியெல்லாம் வேறொரு இடத்துல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபெமினிசம்னா என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.